வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்ணம்மா பாரதிட்ட என்னோட அம்மா அப்பாவை எதிர்த்து என்னால் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் என்னோட அப்பாவுக்கு பொண்ணாவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி அங்கே பக்கத்தில் இருக்கிற கத்தியை எடுக்கிறாரு. நீ இந்த இடத்த விட்டு ஒரு அடி நகர்ந்தேன்னா நான் இந்த கத்தியை வச்சு என்னோட கையை அறுத்துப்பேன் அப்படின்னு மிரட்டுறாரு. என்னை மிரட்டி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா அங்கேருந்து நகர்ந்து போகிறாங்க. பாரதி அந்த கத்தியை வச்சு அவரோட கையிலே அறுத்துக்கிறாரு. அதை பார்த்த உடனே மது தண்டபாணி 2 பேருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க. பாரதி செத்தா உனக்கு சந்தோஷமா கண்ணம்மா அப்படின்னு கேட்குறாங்க. தண்டபாணி கேட்குறாரு, அப்போ நீ பாரதியை லவ் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யாமா, அவன் கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசை உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் சேர்ந்து என்னையே இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கண்ணம்மா அழுறாங்க. அழாதடி, உன்னை நீயே ஏன் கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்னு மது கேட்குறாங்க. ரொம்ப நேரம்லாம் இல்லை, நீ தைரியமாக வந்து பாரதியை கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டி அப்படின்னு சொல்கிறாங்க மது. பாரதி கண்ணம்மாட்ட சொல்கிறாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, வாழ்க்கைன்னா என்னன்னா உனக்கு காமிக்கிறேன், சந்தோஷமாக அன்பாக காதலாக நம்ம எல்லாருக்கும் உதாரணமாக வாழ்ந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மாவுமே இப்போது சம்மதம் சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் செல்வம் இப்போது பாரதியை தேடி வராரு. கண்ணம்மா பாரதி 2 பேரும் மாலையும் கழுத்தாக நிற்கிறத பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. இந்த விஷயத்தை வேகமாக சௌந்தர்யா அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு வேகமாக போகிறாரு. வெண்பா அம்மா வெண்பா அப்பாட்ட சொல்கிறாங்க, பாரதியை தேடி போன செல்வத்தையும் காணும் விஜயையும் காணும், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்குங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இப்போ அங்கே வராரு, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், ஆனால் பாரதியை காணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரூம்லேருந்து வெளியில் வரப்போ அவன் பட்டு வேஷ்டி சட்டை தான் போட்டிருந்தான்னு பார்த்தவங்க சொன்னாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. செல்வம் இப்போது ரொம்ப பதட்டமாக ஓடி வராரு. மேலே கோவிலில் பாரதி தம்பியும் கண்ணம்மாவும் மாலையும் கழுத்தாக நிற்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. வெண்பா அம்மா சௌந்தர்யிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு தான் பாரதியிட்ட ஃபஸ்ட்டே உண்மையை சொல்லுன்னு சொன்னேன், நீ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி உங்கள் மகனும் என்னை ஏமாத்திட்டார்லத்த அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. பாரதி அந்த கண்ணம்மா கழுத்தில் தாலி கட்டிட்டானா அப்படின்னு செல்வத்தை கேட்குறாங்க சௌந்தர்யா. இல்லைம்மா, இன்னும் தாலி கட்டலம்மா அப்படின்னு சொல்கிறாரு செல்வம். சௌந்தர்யா சொல்கிறாங்க, என்னை மீறி அந்த கண்ணம்மா கழுத்தில் பாரதி எப்படி தாலி கட்ட போகிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக எல்லாருமே இப்போது கோவிலுக்கு போகிறாங்க. ஐயர் இப்போ நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் தாலி எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி கண்ணம்மாட்ட சொல்கிறாரு, என்னை நம்பி நீங்கள் வந்து நின்னதுக்கு ரொம்ப நன்றி கண்ணம்மா, நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி கடைசியாக இப்போது கண்ணம்மாவோட கழுத்தில் தாலி கட்டிடுறாரு. தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் சௌந்தர்யா இப்போ அவங்க வராங்க. கோபமாக பாரதி அப்படின்னு கத்துறாங்க. இதுக்கிடையில் கண்ணம்மாவோட ஃபேமிலியும் இப்போ அவங்க வந்துடுறாங்க. பாரதி கண்ணம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகி போய் நின்றுட்டுருக்குறாங்க. வெண்பாவோட அம்மா இப்போது அழுது பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிடுறாங்க. கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, என்னோட பொண்ணை பார்த்தையா எப்படி துடிச்சு போய் நின்றுட்டுருக்குறான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யாட்ட சொல்கிறாங்க, உன்னை நம்பி நாங்கள் எல்லாரும் கோவில் வரைக்கும் வந்ததுக்கு எங்கள் மொத்த குடும்பத்து மேலேயும் சாணி கரைச்சி ஊற்றின மாதிரி ஊற்றிட்டேல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வச்சு சொல்கிறேன், பாரதி நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சாபம் விடுறாங்க. என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளோதான், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அழுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.